வெல்கம் டு புலஞ்சேப்பா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்ட்னர்ஷிப்ங்கிற டாபிக் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எந்த மாதிரி சம்ஸ் பார்க்க போறோம்னா, இப்போ ஒரு 2 மெம்பர்ஸ் ஆர் 3 மெம்பர்ஸ் வந்து ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஒரு சர்டைன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிசினஸ் ரன் ஆகிட்டு இருக்கும் போது ஒரு ஆஃப்டர் 3 months ஆர் 6 months இந்த மாதிரி சர்டைன் அமௌண்ட் என்ன பண்ணிடுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்க அமௌண்ட்ல இருந்து வித்ட்ரா பண்ணிடுவாங்க. இல்ல அப்படின்னா அடிஷ்னலா இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் சம்ஸ் வந்து ஃபைனலா கிடைக்கக்கூடிய வந்து ப்ராஃபிட் வந்து அவங்க எப்படி ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்க, ஏ பி அண்ட் சி ஸ்டார்ட் எ பிஸ்னஸ். ஓகேங்களா? ஸோ ஏ பி சி வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஈச் இன்வெஸ்டிங் 20,000. ஓகேங்களா? ஒவ்வொரு பர்சனும் 20,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? Each invest 20,000. Okay. After 5 months, A withdraw 5,000. ஓகேங்களா? இந்த 20,000 எப்படி இருக்கு? 5 monthக்கு தான் இருக்கு. ஆஃப்டர் 5 months என்ன பண்ணிடுறாங்க? A வந்து 5,000 வித்ட்ரா பண்ணிடுறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் B வித்ட்ரா 4,000. Bமே வந்து 4,000 வித்ட்ரா பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் C வந்து என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட். ஓகேங்களா? 6,000 மோர். சி வந்து 5 மந்த்துக்கு அப்புறம் 6,000 என்ன பண்றாங்க? இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஏ வந்து ஆஃப்டர் 5 months வந்து ஏ வந்து வித்ட்ரா பண்றாங்க, அதாவது எடுத்துக்கிட்டாங்க, அவங்க பண்ண திரும்ப வாங்கிக்கிட்டாங்க. ஓகேங்களா? பியும் வந்து நான் 4,000 வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனா சி மட்டும் எக்ஸ்ட்ரா 6,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த இயர் 1 year எண்டில் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டைப் ஆஃப் சம் என்ன பண்ணணும்னா, ஏவோடது அதாவது நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு டைம் பீரியட். ஓகேவா? இப்போ ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்? ஏ வந்து இனிஷியலா என்ன பண்ணாங்க? 20,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அது எவ்வளோ நாளைக்கு இருக்கு? 5 months. எத்தனை மந்த்துக்கு இருக்குன்னா 5 monthக்கு இருக்கு. அதுக்கப்புறமா ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 monthக்கு எப்படி இருக்கு? 5,000 வித்ட்ரா பண்ணிட்டா ரிமைனிங் இருக்கக்கூடிய 15,000 தான் இருக்கும். இந்த இடத்துல பிளஸ் போடணும். பிளஸ் 15,000 தான் ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 monthக்கு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பி பாத்தீங்கன்னா, பியும் 20,000 இன்வெஸ்ட் பண்றாங்க 5 monthக்கு. பிளஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட் 5 monthக்கு 20,000 வந்து அமௌண்ட் இந்த பிசினஸ்ல இருக்கு. அதுக்கப்புறமா 4,000 என்ன பண்ணிட்டாங்க? வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு இருக்கும்? 16,000 தான் இருக்கும். எவ்வளவு மந்த்துக்கு? ரிமைனிங் 7 monthக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சி. சி என்ன பண்ணாங்க? 20,000 வந்து ஃபர்ஸ்ட் 5 monthக்கு இருக்கு. பிளஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க 6,000. அப்போ 26,000 இன்ட்டு 7 monthக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணி A is to B is to C என்ன அப்படின்னு சொல்லி ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து 36 plus 18 ஈக்குவல் டு ஓகேங்களா வந்து 963 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ போத் சைடு டிவைட் பண்றீங்க 3ஆல. ஓகேங்களா? 3ஆல டிவைட் பண்றீங்கன்னா இங்க வந்து 3 times 2 times 1 times இங்க வந்து என்ன பண்ணலாம்? 12 times பிளஸ் 3ஆல கேன்சல் பண்ணா 6 times. ஓகேவா? ஸோ இங்க ஒரு எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் ஆகல. ஓகேங்களா? அதனால ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்க டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? எப்போ பிளஸ்ல இருக்கும் போது 2 நம்பருக்குமே டிவைட் பண்ணணும். அதே இதுவே 36x இன்ட்டு இங்க வந்து மல்டிபிள் இருந்து 18x இருந்து 963 அந்த மாதிரி சம்திங் நம்பர் இருக்குன்னா இந்த சைட் 3ஆல கேன்சல் பண்றீங்கன்னா இங்க ஒரே ஒரு இதுக்கு 3ஆ கேன்சல் பண்ணா போதும் மல்டிபிள் இருக்கும் போது. அதுவே பிளஸ் இருந்ததுன்னா நீங்க 2 நம்பருக்குமே டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா இப்போ இங்க 3 zeros காமனா இருக்கா? 2லயும் பிளஸ் இது இருந்தாலும் இங்கேயுமே 3 zeros காமனா இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட்
இங்க 7 இருக்கு 7 இருக்கு 7 இருக்குன்னு கேன்சல் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த பிளஸ் இருந்தா இந்த டேர்ம்லயும் 7 இருக்கணும். இல்ல ஓகேவா? இப்போ மல்டிபிள் பண்ணுங்க. 20 into 5 எவ்வளவு வரும்? 100 பிளஸ் 15 into 7 வந்து 105. நெக்ஸ்ட் பி மல்டிபிள் பண்ணுங்க. 20 into 5 100 பிளஸ் 16 into 7 எவ்வளவு வரும்? 112. நெக்ஸ்ட் சியோடது 20 into 5 100 26 into 7 எவ்வளவு வரும்? 20 into 7 எவ்வளவு வரும்? 140. 6 into 7 42. So 182. So add பண்ணுங்க. 205 இங்க 212 இங்க 282. ஓகேங்களா? ஸோ இது ஃபர்தரா எதுவும் நம்பர்லையும் டிவைட் ஆகல. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஏக்கு வந்து 205 பார்ட்னா, பிக்கு வந்து 212னா, சிக்கு 282. டோட்டலா எவ்வளவு இருக்கு? 200 400 இது வந்து 600 680 99 699 பார்ட் இருக்கா? இதுதான் வந்து டோட்டல் ப்ராஃபிட். எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 699 0க்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா? 699 0 00. ஸோ இப்போ இதுல இருந்து 1 பார்ட் ஈக்குவல் டு என்னது? 100. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஷேர் ஆஃப் பி. பியோட ஷேர் கேட்டிருக்காங்க. பியோட என்ன வரும்? 212 பார்ட். அப்போ 212 பார்ட் ஈக்குவல் டு 21200. ஸோ 21,200ங்கிறதா ஆன்சர். ஸோ பி ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 20th one. A, B and C enter into a partnership by investing in the ratio. ஓகேங்களா? A, B, C வந்து அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க 3:2:4ல. ஓகேங்களா? ஆஃப்டர் 1 year ஓகேங்களா, B invest another 2,70,000. ஓகேங்களா? and C at the end of 2 yearல also invest 2,70,000. At the end of 3 years, ஓகேங்களா, the profit shared in the ratio 3:4:5. Find the initial investment of C. அதாவது இந்த 4 பார்ட்ங்கிறது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ரேஷியோலயும் இருக்கு அண்ட் தென் அமௌண்டாவும் இருக்கு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, ஏ வந்து 3x அமௌண்ட், பி வந்து 2x அமௌண்ட், சி வந்து 4x அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு அமௌண்டா எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏ பி சி ஓகேங்களா, இனிஷியலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? 3 பார்ட் 2 பார்ட் 4 பார்ட். இது வந்து எப்படி எழுதிக்கோங்க? 3x இன்வெஸ்ட் பண்றாங்க, 2x 4xன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆஃப்டர் 1 year வந்து பி இன்வெஸ்ட். ஓகேங்களா? இது வந்து அமௌண்ட் வந்து 1 year கழிச்சு 2,70,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சி அட் த எண்ட் ஆஃப் 2 year 2 yearsக்கு அப்புறம் அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றாங்க? 2,70,000. ஓகேவா? அட் த எண்ட் ஆஃப் 3 yearல அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 3xங்கிற அமௌண்ட் வந்து அட் த எண்ட் ஆஃப் 3 yearனா ப்ராஃபிட் ரேஷியோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3x. ஓகேங்களா? ப்ராஃபிட் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஓகேங்களா? ப்ராஃபிட் ரேஷியோ எப்படி இருக்கும்? 3xங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் இன்ட்டு எவ்வளோ இயர்க்கு இருக்கு? அட் த எண்ட் ஆஃப் 3 yearனா 3 yearsக்கு இருக்கு. எந்த கண்டிஷனும் ஏக்கு கொடுக்காதனால. நெக்ஸ்ட் பி பாத்தீங்கன்னா இனிஷியலா 2x இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஆஃப்டர் 1 year வந்து அவங்க அடிஷ்னலா தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த 2,70,000 எக்ஸ்ட்ரா வந்து 2 yearsக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த 2x அமௌண்ட் எவ்வளவு இருக்கும்? 3 yearsக்குமே இருக்கும். இதோட அடிஷ்னலா பிளஸ் 2,70,000 வந்து 2 yearsக்கு இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் சியோடது பாத்தீங்கன்னா 4xங்கிற அமௌண்ட் வந்து என்டையரா 3 yearsக்குமே இருக்கு. அடிஷ்னலா 2,70,000 அட் த எண்ட் ஆஃப் 2 yearல இன்வெஸ்ட் பண்ணும் போது அது இன்னும் 1 yearக்கு தான் அந்த பிசினஸ்ல இருக்கும். இது ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த ப்ராஃபிட் ரேஷியோ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்?
அவங்க என்ன ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:4:5க்கு இருக்கும். ஸோ இதுதான் 3:4:5க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா? அவ்வளவுதான். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணா போதும். எப்படி சால்வ் பண்ணலாம்னா ஏதாவது 2 ரேஷியோ எடுத்துக்கோங்க. அதாவது A:B எடுத்துக்கலாமா? அதாவது 3x × 3. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், A:B அதை A/B எழுதலாமா? அப்ப இங்க ஈஸ்ட் இங்க என்ன இருக்கு, 2x + 3 + 2,70,000 × 2 = இதுக்கு என்ன ரேஷியோ 3:4 3/2 இந்த மாதிரி எழுதிடலாம். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணும்போது பாருங்க இங்க மல்டிபிள் இருக்கு, மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதுனால இங்க 3க்கு ஒரு 3 கேன்சல் பண்ணா போதும். பட் இங்க பிளஸ்ல இருக்கிறதுனால 2ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா இங்க 2 கேன்சல் பண்ணும், இந்த இன்னொரு டேர்ம்லயும் 2 கேன்சல் பண்ணும். சரிங்களா? 2 டேர்ம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா 2 டேர்ம்லுமே 2 கேன்சல் பண்ணீங்கன்னா தான் இங்க ஒரு 2 கேன்சல் ஆகும். ஓகேவா? இப்போ இது கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 2 × 3 என்ன வரும், 6x தான். 6x = இங்க வந்து x × 3. 2x amount 3 years இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து 6x = இது 3x பிளஸ் இங்க வந்து 2,70,000. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த 3x மைனஸ் பண்ணீங்கன்னா 6xல இருந்து 3x = 2,70,000. இதுல இருந்து x 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 90,000 வரும். ஓகேவா? x வந்து 90,000 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஷியோட இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சி இனிஷியலா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாங்க, 4x இன்வெஸ்ட் பண்ணாங்களா? அப்போ x = 90,000னா 4 × 90,000 எவ்வளவு வரும், 3,60,000. ஓகேங்களா? இனிஷியலா சியோட இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா 3,60,000 இருக்கும். ஏ ஆப்ஷன் ஆன்சர். ஓகேங்களா? சோ இந்த வீடியோல உங்களுக்கான கேள்வி, ஸ்வேதா அண்ட் சந்தோஷி started a business. ஓகேங்களா? investing 6,000 and 4,800 respectively. After 8 months, Sweta withdraw half of their investment. ஓகேங்களா? At the end of the year, the total profit was 9,800. ஓகேங்களா? So what was Sweta share in it? ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நான் இப்போ லாஸ்ட் வீடியோல உங்களுக்கான கேள்வி வந்து சால்வ் பண்ணலாமா? லாஸ்ட் வீடியோல உங்களுக்கு என்ன கொடுத்துருந்தோம், 3 பிசினஸ் பார்ட்னர்ஸ், அஸ்வின், பாலு, சந்துரு. ஓகேங்களா? அஸ்வின், பாலு, சந்துரு. ஓகேங்களா? ஷேர் a profit in the ratio. ப்ராஃபிட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:5:6. ஓகேங்களா? they had partnered for எவ்வளவு மந்த்ஸ்க்கு, 12 months, 4 months and 6 months respectively. என்ன கொஸ்டின் கேக்குறாங்க, find the ratio of their investment. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கேக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈக்குவல் என்ன வரும், ப்ராஃபிட் ரேஷியோ டிவைடட் பை டைம் பீரியட். அப்போ ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா ஏக்கு என்ன வருது, 3. அவங்க எவ்வளவு டைம் பீரியட், 12 month. பி பாத்தீங்கன்னா 6, சாரி பி வந்து 5 ப்ராஃபிட். எவ்வளவு மந்த்துக்கு, 4 மந்த்துக்கு. சி பாத்தீங்கன்னா 6 ப்ராஃபிட் வருது 6 மந்த்துக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணும், இந்த ரேஷியோ ஃபிராக்ஷன்ல இருக்க ரேஷியோ வந்து நம்ம மாத்தணும். ஃபர்ஸ்ட் 3ஆல கேன்சல் பண்ணுங்க. இங்க என்ன வருது, 4 வருதா, இங்க 6 6 கேன்சல் ஆயிடுது. ஓகேவா? ஸோ A:B என்ன வருது, 1/4 5/4 1 வருதா? ஸோ இப்போ 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க இந்த ரேஷியோவை. டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அந்த நம்பரால மல்டிபிள் பண்ணுங்க. 1:5:4 வருமா? ஸோ உங்களுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா டி ஆப்ஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின்மே நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.